இப்படி மட்டும் ரசம் வச்சு பாருங்களேன். ரசம் பிடிக்காதவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் கொண்டக்கடலை வேக வச்சு நம்ம சுண்டல் செய்கிறதுக்காக கொண்டக்கடலை இல்லை பட்டாணி ஏதாவது ஒரு பயிர் வேக வைப்போம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை வச்சு ஒரு ரசம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் கொண்டக்கடலை வேக வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வடித்து இந்த தண்ணியில் நான் ரசம் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதை கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய சைஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிக்கிறேன் பாருங்கள். புளி நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குவேன். தக்காளி அதிகமாக போடுவேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் ரசம் செய்கிறதால ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிருக்கேன். இது தனியாக அரைச்சிக்கலாம். தக்காளி அரைச்சி ரசம் செஞ்சால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இதை நான் கொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க. இது அரைச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 4 வரமிளகா. நீங்கள் உங்கள் காரத்துக்கு வரமிளகா போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் போடலை, அதுக்கு பதிலாக வரமிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு உங்களுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, மிளகு, சீரகம், பூண்டு இதை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் தக்காளி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் வழக்கமாக ரசம் செய்வீங்க, இந்த மெத்தடில் ரசம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். சாப்பிட பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். தக்காளி விழுதியும் போட்டேன், தேவைக்கு உப்பு போட்டேன். நான் புளி இந்த கொண்டக்கடலை வடித்த தண்ணியிலே கரைச்சி கூட போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா திக்கான புளி கரைசல் போட்டு கொண்டக்கடலை தண்ணியை வடிச்சிக்கலாம் பாருங்கள். நான் திக்கான புளி கரைசல் போட்டேன். கொஞ்சம் திக்காக நல்லா இது பண்ணிக்கோங்க. மீதி தண்ணி நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை நம்ம வடிச்சிக்கலாம் பாருங்கள். இப்போ கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி வடிச்சிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அவ்வளோதான். உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை கடைசியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கையிலேயே நான் பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸு மேலே நுர மாதிரி கட்டும் பாருங்கள். ஒரே கொதிக்கணும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த சூப்பரான கொண்டக்கடலை ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தொட்டுக்க எதுவுமே இல்லாமல் கூட நல்லா சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.